நேர்களே, ஒரு முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. உச்சக்கட்ட கோர முகத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறது ஈரானின் என்ட்ரியை கண்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தற்போது பதட்ட நிலையில் இருக்கிறார்கள். உச்சக்கட்ட கோர முகத்தை எங்கு காட்டியிருக்கிறது என்றால், துபாய் உடைய சர்வதேச விமான நிலையத்தில் தற்போது ஒரு விபத்து, ஒரு பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் எப்போதும் எச்சரிக்கை கொடுத்த வண்ணம் இருக்கிற நிலையில் தற்போது நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறது. சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸை குறிவைத்து தற்போது பயங்கர தாக்குதலை தொடங்கியிருக்கிறது ஈரான். துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் இணைப்பில் இருக்கிறார். பிரவீன்குமார், உங்களுடைய தகவலை பதிவு செய்யலாம். சாலமன், வணக்கம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் 8வது நாளாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதே கடந்த சனிக்கிழமை என்றுதான் இந்த போர் தொடங்கியது. அன்று முதல் இன்று வரை இடைவெளி இல்லாமல் தீவிர தாக்குதல் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் துபாய் மீதான தாக்குதல் இந்த நிகழ்வில் மிக முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது தொடர்ந்து பக்கத்து நாடுகள், அரபு வளைகுடா நாடுகளை தாக்க மாட்டோம் என்று தெரிவித்த நிலையில் துபாய் மீதான தாக்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உண்டாக்கி இருக்கின்றது. இந்த பகுதியில் வெடி சத்தங்கள் அதிகமாக கேட்டதாகவும் துபாய் அரசு தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஆக்டிவேட் செய்ததாக அறிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்புக்காக விமான நிலையத்திலிருந்து புறப்பட காத்திருந்த பயணிகள் சுரங்க பாதைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்திகள்லாம் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் தான் அந்த பகுதியில் தொடர்ந்து வெடி சத்தம் என்பது கேட்டிருப்பதாகவும் அதன் பிறகு வானத்தில் புகை மண்டலம் என்பது இருந்ததாக கூட அந்த பகுதியில் இருந்து அந்த நேரை பார்த்தவர்களும் தெரிவித்த செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு துபாயும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து வளைகுடா நாடுகள் மீதான ஈரானுடைய தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், ஏனென்றால் உங்களுக்கு பிரச்சனை என்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்டை நாடுகளாக எங்கள் மீது ஏன் தாக்குதல் என்று தொடர்ந்து அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் துபாய் மீது ஈரான் தாக்கி இருப்பதும் இந்த போரின் மிக முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று போர் பதற்றம் காரணமாக துபாய்க்கு வந்து சேர வேண்டிய மற்றும் துபாயிலிருந்து புறப்படும் விமான சேவைகள் அனைத்தும் ரத்து செய்வதாக எமிரேட்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறார்கள். இன்று இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு முன்னதாக இருந்து தற்போது வரையிலும் ஒரு பரபரப்பான சூழலை காணப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய போர் 8வது நாளை எட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளுக்கு நாள் மோதல் என்பது தீவிரமடைந்து வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த போரின் மிக முக்கிய கட்டமாக பார்க்கப்படக்கூடியது துபாய் விமான மீதான தாக்குதல். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காட்சிகள் எல்லாம் கூட வெளியாகி இந்த போரினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. சாலமன். பிரவீன்குமார், உங்கள் தகவலுக்கு நன்றி. இப்போ அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அது அதிர்ச்சி காட்சிகள் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். Straight to the aircraft. Straight to the airport. Oh my God. Ya Rab. Ya Rab. Ya Rab. Straight to the aircraft.